இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் உயிர் வாழணும்னா, மனுஷனுங்க இல்லையா, உயிரினங்கள் வாழணும்னா சில அடிப்படை விஷயங்கள் தேவை. சாப்பாடு வேணும், காற்று வேணும், சுவாசிக்கணும். அது இல்லைன்னா வாழ முடியாது. இந்த உயிர், இந்த உடல், இந்த உலகத்தில் வாழணும்னா சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கணும் கையில். அது இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதே போல் ஆன்மீகத்திற்கு, ஆன்மாவுக்கான வாழ்க்கைக்கு மிக அடிப்படை தேவை ஆண்டவருடைய திருப்பாதம், அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எங்கே புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கே மனுஷன் வாழ முடியாது. என்றால் அதாவது மனுஷனுக்கு மூச்சு காற்று எவ்வளோ முக்கியமோ, நம்முடைய ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவை உருவாக்கிய ஆண்டவர் முக்கியம். எனக்கு தேவை கிடையாது, கடவுள் வேணாம், தூக்கி போடு என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு கொடிய காரியம் யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுள் என்ன பரிசு கொடுத்தார்? இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அதற்கு முன்பாக ஒரு சில வரலாற்று பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இன்றைக்கி வாசகங்கள் நமக்கு புரியும். நமக்கு சீலோ அப்படின்னு ஒரு ஊர். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து யாவை இறைவனை காப்பாற்ற எப்படி பயணம் என்ன பண்ணாங்க, கிளம்பி வராங்க. அப்படி வருகின்ற பொழுது மோசேவால் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பேழை ஆண்டவர்கிட்ட பெறுறாங்க. அது என்ன இருக்குது? அதில் ஆரோனுடைய கோல், ஆண்டவருடைய வார்த்தை, மன்னா உணவு எல்லாம் அந்த ஊரில் இருக்குது. இது என்ன பண்ணாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஒரு கூடாரம் அமைச்சாங்க. அந்த கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பேழையை வச்சாங்க. அதை சுத்தீர் இவங்க என்ன பண்ணாங்க, கூடாரம் அமைத்து வாழ்ந்தாங்க. அதாவது எங்களுடைய வாழ்க்கையின் மையம் ஆண்டவர் என்று கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தாங்க. எப்பொழுது கடவுள் மக்களுக்கு மையமாக இருக்கிறாரோ அங்கே வளர்ச்சி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இப்படியே வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மோசே அவர் இறந்து போயிடுறாரு. யோசுவா தலைமையில் கானான் நாட்டுக்குள்ள அவங்க உள்ள வராங்க. வந்து அந்த உடன்படிக்கை ஆண்டவருடைய ஆசீரால், அவருடைய அருள் திருக்கரத்தால் கானான் நாடு ஜெயிச்சு உள்ள வராங்க. அப்படி வந்து அவர்கள் பாளையம் இறங்கிய இடம்தான் சீலோ என்று சொல்லப்படுகிற இடம். நான் சொல்ற பகுதியில் நீங்கள் என்ன பண்ணலாம், யோசுவா 16, 17, 18 அது இதெல்லாம் ஃபுல்லாக வரலாறு மொத்தம் இருக்கு, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நீங்கள் அப்போ என்ன, ஜோசுவா தலைமையில் அங்கே மக்கள் பாளையம் இறங்கி அங்கே மக்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சீலோவிலே உடன்படிக்கை பேழையானது அங்கே நிரந்தரமாக வைக்கப்பட்டு அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. இந்த சீலோ ஆண்டவருடைய திருத்தலமாக மாறுகிறது. கவனிக்கணும், அந்த இடத்துல ஏலி குரு பணி செய்வார். சாமுவேல் அங்கே தான் அழைக்கப்படுவார். அண்ணா எல்கனா அங்கே தான் ஜபம் செய்வார். அண்ணாவோட ஜபத்தை அங்கே தான் ஆண்டவர் கேட்பார். சீலோ ஒரு கோயில், நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அப்போது சீலோ என்பது மிக பிரசித்தமான ஒரு ஆலயம், தேவாலயமாக கடவுளுடைய இல்லமாக இருந்துச்சு. அந்த இடத்துல இருக்கின்ற அந்த ஏலி, அவங்களுடைய பிள்ளை ஒப்பினி, பினகாஸ், இந்த 3 பேரும் சில தவறுகளை செய்வாங்க. அதாவது ஏலியுடைய பிள்ளைகள் தவறு செய்வாங்க. அது ஏலி வந்து கண்டிக்க மாட்டார், அப்படியே விட்டுருவார். இது ஆண்டவருக்கு அருவருப்பினை கொடுக்கும். மக்கள் தவறான பாதையில் சென்று மக்களுடைய ஆண்டவருடைய இல்லம் அந்த இடத்துல அப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்குவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை புறக்கணிக்கப்படும். ஆண்டவருக்கு மரியாதை கிடையாது. ஆண்டோட இல்லம் இருக்கிற இடமாச்சு, அந்த மதிப்பு கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடனிருப்பை விலக்கிக் கொள்கிறார். பெலிஸ்தீன் வரான். என்னாச்சு, அங்கேருந்து பெலிஸ்தீன் வந்து இஸ்ராயல் கூட பயங்கர போர்க்களத்தில் இஸ்ராயல் மக்கள் ஆயிரக்கணக்கில் மடிகிறார்கள். 3000 பேர் 30,000 பேர் சாவறாங்க. சரிங்களா, சாவறாங்க அங்கே. அப்படி அந்த
மரணம் நிகழ்ந்த அந்த அந்த காரணம் இந்த பதில் என்ன பண்ணலாம் நீங்கள்? இந்த சீரோ போர் பற்றி நீங்கள் வாசிக்கணும்னா 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் வாசிப்பாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த போர் காட்சி நடக்க வருவாங்க. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, போர்க்களத்திற்கு போய் உடன்படிக்கை பேழையை கொண்டு வரலாம். சிலோவில் தான் பண்ணலாம். சிலோவிலேருந்து உடன்படிக்கை கொண்டு வந்து நம்ம போர்க்காலத்தில் வச்சோம்னா இங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? உடன்படிக்கை பேழை போர்க்களத்திற்கு கொண்டு வரப்படும். பெலிஸ்தீன் மிரண்டு போவோம். ஐயோ, உடன்படிக்கை பேழையா? யாவே ஆண்டவர் இஸ்ராயல் கூட இருக்காரா? நாமெல்லாம் ஒழிஞ்சோம், அவ்வளோதான் சத்தம், நம்ம திரும்பி ஓடுவோம். இன்னும் அவங்க ஓட தயாராக இருப்பாங்க. அப்போ கடவுளுடைய ஆசிரியர் அங்கே அவருக்கு வரும், பெலிஸ்தர்களே போங்க, நான் கூட இல்லை என்று பெலிஸ்தர்களை போருக்கு கடவுள் அனுமதிப்பார். போவாங்க. இஸ்ராயல் மக்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி என்ன பண்ணுவாங்க? அந்த உடன்படிக்கை பேழையை எங்கே கொண்டு போவாங்க? அதனுடைய அது பெலிஸ்தீன் அடுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சீலோ கோயில் சொல்றது ஆண்டவருடைய ஆசிரியர் இல்லாத ஒரு இடமாக அழிக்கப்பட்டுவிடும். ஏன்? நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை புறக்கணித்தாய். கடவுள் அங்கே இல்லை. இப்போ அவருடைய ஆசீர்வாதம் அங்கே இல்லை, அவருடைய அருட்கார அங்கே செயலாற்றலை, அவருடைய வார்த்தை அங்கே இல்லை. நீ முன்பே அவருடைய வார்த்தையை நீ கேட்டு இல்லையா, அது நீ நடந்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம். சாமுவேல் சொன்னார் இல்லையா, ஆண்டவரே பேசும் அடி நான் கேட்கிறேன். இது சீரோவில் நடந்த நிகழ்வு. இது ஆண்டவரே பேசும் அடியவன் நான் கேட்கிறேன்னு அந்த மாதிரி என்ன பண்ணும்? அவனுடைய வார்த்தையை கேட்கணும். கேட்டால் எப்போ எப்படி நான் சொல்கிறத கேட்குறாங்க, அவனுடைய ஆசை நமக்கு கிடைக்கும். கேட்கலன்னா அழிவுதான் மிஞ்சும். எங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பில்லையோ, எங்கே ஆண்டவர் புறக்கணிக்கப்படுகிறாரோ அங்கே எப்படி அற்புதம் நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அற்புதம் நடக்குமா? அருங்கூர் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்றைய நற்செய்தி அதான் சொல்லுது. இன்னைக்கு ஏசப்பா வராரு, சொந்த ஊர் ஆசிரியர் சொந்த ஊருக்கு வராரு, வந்து போதிக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்க அங்கிருந்த உள்ளூர் மக்கள் தயாராக இல்லை. வா, எனக்கு தெரியாதா, சோசமோவன் இந்த மரியாமோவன் தான் எனக்கு தெரியும், நமக்கு தான் என்று அவருடைய வெளி புறத்தோட்டத்தை பார்த்தார்களே ஒழிய உள்ளே ஆண்டவருக்கு அந்த ஆண்டோடைய அந்த அந்த ஒரு சொல்றது கடவுளுடைய அந்த பிரசனத்தை பார்க்கலையே அவங்க. அப்போ சொல்கிற அப்போதான் சொல்கிற வார்த்தை இது. ஏசப்ப சொல்கிற வார்த்தை, இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கின மதிப்பெறுவர் என்று சொன்னார். மீண்டும் அவர் சொல்கிற பாருங்க பார்ப்போம். எனவே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கே அவர் பல வல்ல செயல்களை அவங்க செய்யலை. ஏசப்ப செய்யலை. ஏன் செய்யலை? என்ன காரணம்? அங்கே ஏசப்ப மேலே விசுவாசம் இல்லை. ஏசப்பா அவங்க புறக்கணிச்சாங்க. ஏசப்பா வானான்னு சொன்னாங்க. உள்ளூர் ஆள் தானே இவன் தெரியாத எனக்கு பேச வந்துட்டான் என்று இயேசுவை புறக்கணித்தார்கள். அவரை பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அப்போ ஆண்டவரை யான் ஏற்றுக்கலையோ அங்கே ஆண்டவர் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதைத்தான் கடுமையாக முதல் வாசகத்தில் யாவன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இறைமைய வழியாக மக்களுக்கு சொல்கிறாரு பாருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. எனவே அங்கே ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அங்கே அற்புதங்கள் அவங்க செய்யாமல் கிளம்புறார். நல்லா கவனிக்கணும். முதல் வாசகத்தில் மக்கள் எல்லாம் குதித்தெழுந்து எரேமியா வந்து அப்படி கொலை பண்ணுற மாதிரி போகிறாங்க பாருங்க. ஏன் போகிறாங்க? அவங்க என்ன காரணம்? அங்கே எரேமியா சொல்கிற பாருங்க பார்ப்போம். எரேமியா எல்லாவற்றையும் கூறி முடித்த பின் அனைவரும் இல்லையா அவரை பிடித்து நீ கண்டிப்பாக சாக வேண்டும் என கூச்சலிட்டார்கள். அப்படி என்ன சொன்னார் பாருங்க பார்ப்போம். அவங்க இக்கோயில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாற்று பாழாய் போகும். எப்படி எருசலேமில் வந்த மக்கள் முதலாக ஒரு தேவாலயம் கட்டினாங்க,
உடன்படிக்கை பேழாங்க வச்ச சீலோட வச்சாங்க. ஆனால் நாளடைவில் ஆண்டவரை புறக்கணித்தார்கள். இந்த சீலோ நகரம் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? தாவீதின் காலத்தில் எருசலேம் கோயில் கட்டப்பட்டது. மக்களே, நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்தால், நீங்கள் ஆண்டவரை விடுத்து பாகால் மற்ற தெய்வத்தின் பிறகு நீங்கள் போனீங்கன்னா சீலோவிலே நடந்த நிகழ்வு இங்கே நடக்கும். ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்பீங்க, இக்கோயில் சீலோவை போல மாறும். இந்நகர் குடியிருப்பாற்று பாழாய் போகிற ஊரில் எவனும் குடியிருக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்போ கடவுளுடைய பிரசன்னம் எங்கே இல்லையோ அங்கே அமைதி இருக்காது, அங்கே மகிழ்ச்சி இருக்காது, அங்கே ஆண்டவருடைய அற்புதம் நிகழாது. சொல்ற பாருங்க பார்ப்போம். அவர்கள் ஏசப்பாவை நம்பாத காரணத்தால் அவர் பல அற்புத அருங்குணங்கள் செய்யலை. அவர்தான் கிளம்பி போயிடுறார். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் நம்ம நம்பினோம்னா, அவர் பின்னாடியே நம்ம போனோம்னா நமக்கு அருளும் ஆசிரம். அதுக்கு என்ன பண்ணுறது? அது குறைய இருக்காது. அதான் அர்த்தம். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க பாப்பா. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதிர்மொழி கொடுங்க ஐயா. எப்படி? உங்களுடைய பேரன்பால் எங்களுக்கு பதிர்மொழி கொடுங்க. நாங்களாம் பாவப்பட்ட மனுஷனுங்க இல்லைங்களா? அவர் மண்டாடுவார். காரணம் இல்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க இல்லையா? என்னை பொய் குற்றம் சாட்டி என்னை திட்டுறவங்க, தாக்குறவங்க பெருகிட்டாங்க. சரிங்களா? சொல்லுங்க பாருங்க பார்ப்போம். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? உன் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். இது அப்படியே இறைமையாவுக்கு பொருந்தும். ஆண்டோட வார்த்தை அவர் சொல்ல வராரு, அவர் கொலை பண்ண வராங்க. ஆண்டவருக்காக அவர் இழிவை ஏற்றார் இல்லையா? அப்படி அவர் சொல்ற வார்த்தை தான் அது இல்லையா? அங்கே பாருங்க, கடைசியில் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்மை தக்க காலத்தில் உண்மை விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி கொடுங்க. ஏனென்றால் துணை செய்வதில் நீர் மாறாதவர். அவருடைய வார்த்தை நல்லா திருப்பால் கவனிக்கணும். துணை செய்வதிலே ஆண்டவரை போல இந்த உலகத்தில் நம்ம யாரையும் பார்க்க முடியாது. துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுள் என்னைக்கு மாற மாட்டார். நல்லா கவனிங்க. கடவுள் நம்மை விட்டு போக மாட்டார். நாம தான் என்ன பண்றோம்? கடவுள் விட்டு வெளியே போறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன சிம்பிள் சொல்ற பாருங்க. அப்போ ஒரு மெழுகுதிரி கொளுத்தி வச்சுக்கோங்க. கிட்ட இருங்க, நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஒரு ஸ்டெப் பேக்கில் போங்க, வெளிச்சம் குறையும். இன்னொரு ஸ்டெப் போங்க, இன்னும் வெளிச்சம் குறையும். இன்னொரு ஸ்டெப் போங்க, போக 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 வெளிச்சம் குறைஞ்சா இருட்டுக்கு போயிடுவேன். நல்லா கவனிக்கணும். ஒளி உன்னை விட்டு விலகலை, நீ தான் ஒளியை விட்டு விலகலை. புரியுதுங்களா? ஒளியான ஆண்டவர் நம்ம விட்டு விலகி போகிறது கிடையாது, நம்ம கூட தான் இருக்கிறாரு. நாம தான் என்ன பண்ணுறோம்? அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே இருட்டில் போய் உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறோம்? வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிறோம். சகோதரர்களே, நல்லா சொல்றது இன்றைய தியானமே தான். எவன் ஒருவன் ஆண்டவரை புரிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு, சரிங்களா, அவர் வார்த்தையை கேட்டு அவர் கூட யார் பயணிக்கிறாங்களோ அவர்கள் நேசவாசிகளே அவர்கள் ஆற்றோர் அடப்பட்ட மரத்திற்கு ஒப்பானது மாஸ்டர். நம்ம அவ்வளோ செழுமையை அவங்க அனுபவிப்பார்கள். சகோதரர்களே, நாம் இன்றைக்கு சிந்தித்த தியானம் சீலோ ஆண்டவரை வெறுத்ததால் அழிந்தது. நற்செய்தியிலே இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் இயேசுவின் புற தோற்றத்தை மதிப்பிட்டு உள்ள இருக்கின்ற அகத்தை, ஆண்டவருடைய பிரசனத்தை பார்க்க மறந்தாங்க. அதனால் அங்கே இயேசுவோல அற்புதம் செய்ய முடியல. புரியுதுங்களா? இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க, ஒரே வழி நம்முடைய ஜெபம் மட்டுமே. ஆண்டவரே, உமது பேரன்பால் எங்களுக்கு பதில் கொடுங்க. உலகமெல்லாம் கஷ்டம் ஐயா. நீங்கள் வாசம் எனக்கு முதல் பாடல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. அவருடைய பாருங்க, காரணம் இல்லாமல் என்னை வெறுப்போர் எவ்வளோ என் தலைமுடியை விட அதிகமாக்குறாங்களாம். ஒரு நெருக்கடி பாருங்க பார்ப்போம். அப்போ கஷ்டமாக நெருக்கடி ஆண்டவரை பார்த்து வேண்டு.
சீலோ மக்கள் வேண்டலையே, யூதர்கள் வேண்டலையே. எனவே ஏசப்பாங்க நிறைய அற்புதங்கள் செய்யாமல் போனாரும் பைபிள் வருது. சகோதரர்களே, நமக்கும் ஏசப்பாவுடைய அருள் கிடைக்கணுமா? அவருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய வார்த்தையை தியானிப்போம், அவர் கூட பயணிப்போம். அப்படி இருந்தால் நிச்சயம் கடவுள் நம்மளை ஒரு சீலோவாக ஆக்க மாட்டார். நிச்சயமாக நம்மை சீலோவாக ஆக்கவே மாட்டார். எனவே கடவுள் நமக்கு ஆசிரியர் மாற்றுவார். கடவுளின் ஆசிரியரின் இடமாக நம்மை மாற்றுவார். எனவே சகோதரர்களே, நாம் ஆண்டவரை முழுமையாக ஏற்று அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி தியானித்து அதன்படி வாழுகிற மக்களாக நாம் இருந்தால் நிச்சயம் கடவுளுடைய திருக்கரம் நம்ம கூடவே இருந்து நம்மை வழிநடத்தும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நன்றி. நாளை சந்திப்போம்.